மெட்டீரியல் வந்திருக்கு, இன்னும் ஓபன் பண்ணாம வச்சிருக்கீங்க. நேத்தே 2 கஸ்டமர் வந்து கேட்டு போனாங்க. மெட்டீரியல் வந்திருக்குதான், அது ஏன் ஓப்பன் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் வந்து நாங்கள் வந்து இங்கே லோக்கலில் ஆக்சுவலி வந்து எந்த ரீசெல்லர்ஸுமே லோக்கலில் பர்ச்சேஸ் பண்ணி சேல் பண்ணவே மாட்டாங்க. பட் ஆனால் நாங்கள் லோக்கலில் பர்ச்சேஸ் பண்ணுறோம், லோக்கலில் சேல் பண்ணுறோம் அப்படின்ற அன்னெசரி டாக்ஸு நிறைய பேர். ஆனால் நான் எல்லாரையுமே சொல்லலை, நிறைய கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்து நம்மளுக்கு நல்ல ரிவ்யூஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. சூப்பராக இருக்குது, உங்கள்கிட்ட கலெக்ஷன்ஸு சூப்பராக இருக்குது, நிறைய கலர்ஸு சூப்பராக இருக்குது, அந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட ரிவ்யூஸ்லாம் நல்லாவே வந்திருக்கு. இங்கே வந்து ஷாப்லேயே நின்று சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் சர்க்கிள்ஸ்லாம் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம இன்னமும் லோக்கலில் அவங்களுக்கு நாங்கள் எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறோம் எதுவுமே தெரியாது. பட் ஆனால் நாங்கள் லோக்கலில் வாங்குகிறோம், அங்கே வாங்குகிறோம், இங்கே வாங்குகிறோம், அதனால் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்குது, அது ஜாஸ்தியாக இருக்குது, இது ஜாஸ்தியாக இருக்குது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ அதுக்கு தான் நான் அந்த மெட்டீரியல் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்கேன். நான் எங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணி அந்த வந்து அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு காட்டுறேன், நீங்களே பாருங்கள் எங்கேருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, இவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக நான் காமிக்கல, பட் ட்ரஸ்ட் வரணுன்றதுக்காக நான் இதை காமிக்கிறேன். எதனால நம்ம ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுக்கேற்ற மெட்டீரியல் இருக்கும். ஸோ ஒரு மெட்டீரியல்லையும் லைனிங் இல்லாமல் சிங்கிள் லைனு அது அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. ஆக்சுவலி நீங்கள் கேட்குற ப்ரைஸுக்கு என்கிட்ட இருக்குது. பட் ஆனால் நீங்கள் அதை பார்க்க மாட்டேன்றீங்க. நான் சொல்கிற பட்ஜெட்டில், நான் சொல்கிற ப்ரைஸில் நான் போடுற ட்ரெஸ்ஸை தான் நீங்கள் கேட்குறீங்க. அப்போ அது கேட்கும்போது அந்த மெட்டீரியலுக்கான ஒருத்தி அந்த மார்க்கெட்டுக்கான இது வந்து கண்டிப்பாக இருக்கும். அதுக்கான ப்ரைஸ் கண்டிப்பாக நம்ம வச்சு தான் ஆகணும். ஏன்னா நாம் வந்து எல்லாருமே பிஸ்னஸ் தான் பண்ணுறோம். யாருமே வந்து சும்மாலாம் தூக்கி கொடுக்கறதுக்கு கிடையாது. எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுறாங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு 100 rupees ப்ராஃபிட் பார்க்காமலாம் கொடுக்கவே மாட்டாங்க. சும்மா தூக்கி கொடுக்கறதுக்கு நம்ம தர்மத்துக்கு இல்லை இல்லையா? ஸோ இது வந்து ஒரு பிஸ்னஸ்ன்றதுனால நம்ம வந்து பிஸ்னஸ் மாதிரி தான் அதை பார்க்கணும். நீங்கள் இப்போ மார்க்கெட்டில் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லாத டிசைன்ஸ் எல்லாம் ஒன்றுமே இருக்காது. பட் ட்ரெண்டாக இருக்கிறது வந்து நாங்கள் வாங்க போகும்போதே எங்களுக்கு டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. 1000 rupees, 1100 rupees, 1200 rupees கொடுத்து தான் நாங்கள் எங்கள் ப்ரைஸிங்கே கோட் பண்ணுறாங்க அவங்க. ஸோ அதை நாங்கள் உங்ககிட்ட கொண்டு வரும்போது ஒரு 100 rupees அதில் நாங்கள் ப்ராஃபிட் வச்சு உங்களுக்கு நாங்கள் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இது வந்து என்ன ஆகுது, தேவையில்லாத அன்னெசரி டாக்ஸ் அந்த மாதிரி நிறைய. பட் எல்லாரையுமே சொல்லலை, நோட் திஸ் பாயிண்ட், எல்லாருமே சொல்லலை. எனக்கு நல்ல சப்போர்ட்டிவ் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. நல்ல என்னுடைய ப்ராடக்டை என்ஜாய் பண்ணி யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. நான் அவங்கள எல்லாரையுமே சொல்லலை, பட் சொல்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. எங்கேருந்து அந்த மெட்டீரியல் வந்திருக்கு நான் காமிக்கிறேன். இங்கே வாங்க பாரு, இங்கே வாடா, வீடியோ போடுறேன், எங்கடா இங்கே காட்டுறா, எங்கேருந்தா வந்திருக்கு. ஸோ நம்மளுடைய மெட்டீரியல் வந்து டைரக்ட் சூரத்ல இருந்து டைரக்ட்